விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு பொதுவாக மன உறுதி இருக்கும், தைரியமாக இருப்பீங்க, வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்கள் முயற்சி மூலமாக தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாய்ப்புக்காக காத்திருக்காமல் நீங்களே அதை தேடி போவீங்க. அதுதான் உங்கள் சிறப்பு. யாருக்காகவும் இதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டீங்க. குடும்பம், அம்மா ரொம்ப செல்வாக்குள்ளவங்களா, அதே சமயம் ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. சில சமயம் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். உங்களால் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் போகும். குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் சில அமைதியின்மை, சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப அக்ரெசிவாக முரட்டுத்தனமாக எதையும் கையாளாமல் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தந்தையும் ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருப்பார். ஒரு பற்றற்ற உணர்வு இருக்கலாம். நிறைய பயணம் செய்கிறவராக இருப்பாங்க. குழந்தைங்க பாக்கியம் கிடைப்பதில் நீங்கள் குழந்தைங்க எதிர்பார்த்தா கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப தீவிரமாக நல்லா படிப்பாங்க, இல்லை விளையாட்டுலையும் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. நல்லாவே இருக்குது. அவங்களோட உறவு முறை நல்லாயிருக்கும். உடல் நலம்னு பார்த்தா கொழுப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், குறிப்பாக அந்த கொலஸ்ட்ராலு, அப்புறம் கல்லீரல், இன்சுலின், அந்த சுகர் பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம் தேவை. திருமணம் நல்லாவே இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப பண்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொசசிவ்னஸும் அதிகமாக இருக்கும். அதிகமாக கவனத்தை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க பக்கம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுன்ற மாதிரி, அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகும். இதனால் சில சமயம் அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். தொழிலில் நீங்கள் நல்ல மாற்றங்களை அனுபவிக்கலாம். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். உங்களுக்கு பேர், அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாவே டைம் இருக்குது. பெரிய ரிஸ்க்னு எடுக்காமல் ஓரளவுக்கு பார்த்து ஜாக்கிரதையாக முதலீடு செய்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் நல்லாவே லாபம் பார்ப்பாங்க. ஆனாலும் பேசும்போதும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். அதனால் பொறுமையாக இருப்பது அவசியம். குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பரிகாரங்கள். குழந்தைங்களை படிக்க வைக்கலாம். அவங்களுக்கு நோட் புக்ஸ், தேவையான ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கலாம். முடியாத குழந்தைகள்னால் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு உதவி செய்யலாம். பிரம்மஸ்தானங்கிற வீடு சுத்தமாக இருக்கணும். தேவையற்ற பொருட்களை எல்லாம் நீக்கிடுங்க. அப்புறம் பெரியவங்களை குறிப்பாக அம்மா அப்பா பெரியவங்களோட வாக்குவாதம் செய்யாமல் அடங்கி போகிறது, அனுசரித்து போகிறது நல்லது. வியாழக்கிழமையில் நெய் ஸ்வீட்ஸ் தானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நன்றி.